சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இவன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியில பிறந்தவளுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது, இதெல்லாம் சாதகமா இருக்கு, இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில இருக்கு. அதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், ரேவதி முதல் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஓராண்டாவே பார்த்தீங்கன்னா குரு ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில பலமிழந்த தன்மையில தான் இருந்தார். சரிங்களா? அதே போல ராசிக்கு 2ல சூரியன் உச்சம் பெற்ற தன்மையில இருந்தார். ராசிக்குள்ள சுக்கிரன், ராகு, சனியினுடைய ஆதிக்கங்கள் இருந்துச்சு. பேச்சுல கனிவு சார்ந்த விஷயங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இழப்புகளையும் பார்த்துருப்பீங்க. குறிப்பா குடும்ப வாழ்க்கையில சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயம் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ல உட்காந்து உச்சமானதுனால குடும்ப வாழ்க்கை நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். திருமண வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை, நிறைய செலவுகள், வீண் விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோடய லைஃப் வந்து போயிருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து இன்னொரு பிரச்சனை, அடுத்து இன்னொரு பிரச்சனை சொல்லிட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில அது இல்லாம வேலை ரீதியாகவும் சரிங்க, தொழில் ரீதியாகவும் சரிங்க, பேச்சின் மூலமாக தான் பிரச்சனையே வந்திருக்கும் நிறைய இடத்துல. ஏன்னா உங்ககிட்ட பேச்சு சரி கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? 2ல 6ஆம் அதிபதி உச்சமாகும் போது பிரச்சனை, அதாவது வாயிலிருந்து வர வார்த்தைகளாலதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். அதனால இந்த மே மாதத்துடைய முதல் பகுதி வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்க போறார். இப்போ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பேச்சை குறைச்சிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் ஒற்றுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமா தேவை. அந்த விட்டு கொடுத்து போகின்ற ஒரு குணம் அப்படின்றது கொஞ்சம் சற்று அதிகமாவே தேவை உங்களை பொறுத்த வரைக்கும். அதை கொஞ்சம் நீங்க அதிகமாவே வளர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து 10ஆம் இடமான தொழில் சாதனத்தை பார்க்கறது சிறப்பு. ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவரே ராசி அதிபதி, அவரே 10ஆம் அதிபதி. அப்போ 10 10ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்தும் போது என்னதான் ஜென்ம சனியே வந்தாலும் கூட நீங்க வந்து வேலை தொழில் அமைப்புகளை பத்தி பெருசா கவலை கொள்ள தேவை கிடையாது. வேலையில ஒரு சில அலைச்சல்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேலை இழப்பு ஏற்படாது. சரிங்களா? அதை நான் உறுதியா நான் சொல்லுவேன். 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல தொழில் ரீதியாக நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தையும் லாபத்தையும் பார்க்க முடியும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வந்து காசு வந்துடாது. சரிங்களா? ஏன்னா சனி ஜென்மசனி நடக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு உடல் உழைப்பு போடுறீங்களோ, எந்த அளவுக்கு அதிகமான எஃபர்ட்டை போடுறீங்களோ அதற்கான ஊதியம், அதற்கான கூலியை தான் சனி கொடுப்பார். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து அதிகமான உடல் உழைப்பை தருகின்ற கிரகம். ஸோ அப்ப நீங்க வந்து அவர் வந்து ராசிக்குள்ள சனி உட்காரும் போது நீங்க அதிகமா உழைக்கணும். நீங்க அதிகமா உழைக்கதான் உங்களால வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரவும் முடியும் அப்படின்னே சொல்லலாம். சும்மா வந்து சனி எதுவுமே தூக்கி கொடுத்துட மாட்டாருங்க. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு வந்து இந்த ராகு குருப்பால இருக்கிறதால ராகு ரொம்ப வலுவையான தன்மையில இருக்கிறாரு. கண்டிப்பாக பயணங்களால் சற்று ஆதாயங்களை தேடிக்கொள்வீங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால் நல்ல ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில ஏற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்து குடும்பத்தை பற்றி அதிகமான ஒரு புரிதல் தற்போது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா கடந்த கால வாழ்க்கையில யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி லைஃப்ல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருந்துச்சோ அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் தற்போது வரும். குடும்பத்தை நீங்க வந்து அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தை அதிகமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அத்தகைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில வரும். வந்த பிறகு நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்த ஒரு ஓராண்டுக்குள்ள நிறைய மீனராசிக்காரங்க வெளிநாடு போக போறீங்க. சரிங்களா? அதிகமா வெளிநாடு போறவங்களை பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீனராசிக்காரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு. சரிங்களா? 12ஆம் இடத்துல குரு பார்ப்பார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தற்போது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை கிடைச்சு அங்கே போய் வந்து அமர்றதுக்கான வாய்ப்புல அதிகமாக குரு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட வேலைகள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். நிறைய செலவுகள் அதிகமா செய்வீங்க. நல்ல பந்தாவா செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க ராசிக்காரங்க. அப்ப ஏன்னா ராகு 12ல இருக்கும் போது கொஞ்சம் போகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். மத்தவங்க பாக்குறாங்களே அவங்க மாதிரி நம்ம நல்லாவே செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தவங்களுக்காக தான் நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க. உங்களை விட
அவங்க பாக்குறாங்களே அப்படின்றதுக்காக தான் நீங்க செலவு அதிகமா பண்ணுவீங்க. சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் 20 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாக்குறதுக்காகவே நீங்க அதிகமா கொஞ்சம் கிராண்டா பண்ணுவீங்க அந்த ஃபங்க்ஷன். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட வீண் செலவுகளை பண்ணுவீங்க. சரிங்களா? மற்றவங்களுக்காக நீங்க செலவு செய்யாத, உங்களை நீங்க பாருங்க, உங்க லைஃப்பை நீங்க பாருங்க. ஏன்னா அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு ஜென்ம சனி இருக்கு. அப்போ இந்த மே மாதத்துல இருந்தே நீங்க வந்து மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் அதிகப்படுது. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைங்க. மீனராசிக்காரங்க கண்டிப்பா நான் சொல்றேன், பிற்பகுதியில் உங்களோட வாழ்க்கையில பணம் தேவைப்படும். இப்பவே நீங்க எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கன்னா அப்புறம் வந்து பின்னாடி சர்வை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். ஒரு பயம், ஒரு தயக்கம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். எதுலையுமே கொஞ்சம் போல்டா தைரியமா இறங்கி பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, எதுலையுமே ஒரு தயக்கத்தை வந்து இந்த சனியும் சரி செவ்வாயும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த மாதத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுங்க, நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதற்கடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் சோம்பல் தனம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. சரிங்களா? படிப்புல ஒரு சோம்பல் தனத்தை கொடுத்து அதன் பிறகுதான் வந்து அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க, ஆக்டிவா இருங்க. காலையில வந்து பார்த்தா கொஞ்சம் விடிய காலத்துல எழுந்துக்க முயற்சி பண்ணுங்க. அன்னன்னைக்கு படுத்து அன்னன்னைக்கே படிச்சு முடிக்க முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக நல்லாவே வருவீங்க. சரிங்களா? ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ள வந்துட்டாவே ஒரு சோம்பல் தனம் வந்துடும், ஒரு மந்தத்தனம் வந்துடும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு பழக்கத்தை சனி வந்து அதிகப்படுத்துவார். அதே மாதிரி சனியும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை காதல் வயப்படுவீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காதல் வயப்படுவீங்க. ஒரு சிலருக்கு அந்த காதல் வாழ்க்கைக்குள்ள நுழைய வைத்து அதுல வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் இந்த சனி. அப்ப இளைய பருவத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தேவையில்லாம காதல் சார்ந்த விவகாரங்களுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். போல சொல்ல அதான் உண்மை. ஏன்னா சனி வந்து ஒரு ஆசை, ஒரு மாயை வந்து காமித்து அதுல வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுப்பார். அப்ப காதல் விவகாரங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக குரு பகவான் மூலம் நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. ராகு 12ஆம் இடத்துல கொஞ்சம் போகத்தை அதிகப்படுத்துவார், சந்தோஷத்தை அதிகப்படுத்துவார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை அதிகமான ஒரு வெற்றியை கொடுக்க காத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சந்திராஷ்டமத்துல பொறுத்த வரைக்கும் மீனத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 10ஆம் தேதி மதியானம் 1:45 மணி முதல் மே மாதம் 13ஆம் தேதி விடியற் காலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. பொதுவாக இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள்ல ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறைவு பெற்ற தன்மை இருப்பார். செவ்வாயினுடைய பார்வையும் வாங்கியிருக்கனால மன தடுமாற்றங்கள் சற்று கூடுதலா இருக்கும். மேலும் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற வீண் பழியை வந்து அதாவது உங்களை மேல வந்து நிறைய வீண் பழியை சுமத்துவாங்க. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பீங்க. காரணம் மனசு தெளிவா இருக்காது, நிறைய மறதி அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? அதனால வந்து கொஞ்சம் தெளிவா இருங்க, யோசிச்சு செயல்படுங்க. தேவையற்ற விஷயங்களை மூக்க நுழைச்சி மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல முருகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிகமா மேற்கொள்றதும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் நான் சொல்லுவேன். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.